அதாவது நம் நாட்டு வாழ்வியல் கோட்பாடுகள், மேற்கு நாடுகளின் வாழ்வியல் கோட்பாடுகள், இந்த இரண்டையும் கேள்விப்பட்டு தெரிந்து வைத்திருக்கும் நமக்குள் ஒரு சிக்கல் எழுகிறது. என்ன? சில இடங்களில் நம் நாட்டு கோட்பாடுகளை விட மேற்கத்திய கோட்பாடுகள் சிறப்பாக தோன்றுகின்றன. ஒருவேளை மேற்கத்திய கோட்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக நன்மை செய்பவைகளாக இருக்கின்றனவோ என்ற ஒரு சந்தேகம் அல்லது ஒரு கருத்து அல்லது ஒரு முடிவு ஏற்படுகிறது. சில நேரங்களில் இந்த கருத்துக்களை, கண்ணோட்டங்களை நாம் இல்லை என்று சொல்ல முடிவது இல்லை. அதாவது அங்கும் சில திறமையான கண்ணோட்டங்கள், அதே விஷயங்களில் இங்கு சில தொய்வுகள் அல்லது பின்னடைவுகள் இருப்பதை பார்க்க முடிகிறது, இன்னமும் பார்க்க முடிகிறது. ஆனாலும் அதிகமாக பெரும்பான்மையான விஷயங்களில் பாரத கணக்கீடுகள் மிகவும் பக்குவப்பட்டவைகளாக இருக்கின்றன. அதற்கு சில காரணங்கள். முக்கியமான காரணம், நீண்ட கால ஆராய்ச்சி இங்கு நடந்துள்ளது. மேற்கு நாடுகளின் ஆராய்ச்சி காலம் மிகவும் சிறியதாக இருக்கிறது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. இருந்தாலும் இளையவரோ முதியவரோ ஒரு சொல்லும் கருத்தை நாம் ஆராயத்தான் வேண்டி உள்ளது. ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது ஒன்று. மேற்கத்திய கணக்கீடுகள் விதியை ஏற்பது இல்லை. விதி என்று ஒன்று இருப்பதையே ஏற்பது இல்லை. மதியின்படி வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போக வேண்டியதுதான். பாரத கணக்குகளின்படி விதி என்பது இருக்கிறது, அதற்கு இடையில்தான் மதி என்பது எதையும் அனுபவிக்க முடிகிறது. இங்கே இப்படி. அடுத்தது, மேற்கத்திய கணக்கீடுகளின்படி ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பாதுகாப்பாக இருப்பதற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு நாளும் சுகமாக வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று முன்கூட்டியே தெளிவாக சிந்திக்கப்பட்டவைகளோ ஆராயப்பட்டவைகளோ கிடையாது. அன்றன்று சுகமாக வாழ்வது, அதற்கு செய்ய வேண்டியதை செய்வது. ஆனால் பாரத கணக்குகளின்படி ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் பாதுகாப்பாக அமைப்பதற்கு ஏற்ப ஒவ்வொரு பருவமும், ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் கணக்குகள் சிந்திக்கப்படுகின்றன. இப்பொழுது செய்ய போகும் ஒன்று பிறகு எப்பொழுதோ பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்றால் அது மிகவும் கவனமாக ஆராயப்படுகிறது. இங்கே இந்த கணக்கீடுகளில் சுக்கம் என்பது, அதாவது இப்பொழுதைய சுக்கம் என்பது 2ஆம் அல்லது 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படுகிறது. அது உண்மைதான். அது ஏன் தள்ளப்படுகிறது என்றால், பாரத கணக்குகளின் வாதம், வரும் சுக்கம் விதியின்படி வருவதால் வந்துதான் தீரும் ஒரு கணக்கு. இரண்டாவது, பாதுகாப்பை நாம் பலப்படுத்தும் அளவுக்கு தான் ஒருவன் சுகத்தை அனுபவிக்க முடியும் நிலையாக. பாதுகாப்பை உடைக்கும் வகையில் ஒருவன் சுகத்தை அனுபவித்தால் அது தற்காலிகமாக இருக்கும், பிறகு சிக்கலில் மாட்டுவான். இது ஒரு கணக்கு. இந்த கணக்குகளின் அடிப்படையில் பாதுகாப்பை பற்றி நாம் சிந்தித்து பலமாக்கி கொண்டே இருந்தாலே போதும். அந்த பாதுகாப்புக்கு உள்ளே சுக வாய்ப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதை முழுமையாக அல்லது அதிகமாக அனுபவிக்க முடியும். அதனால் அதை பற்றி நாம் மிகவும் சிந்திக்க வேண்டியது இல்லை. அதை இந்த ஜீவாத்மான் அனுபவிக்கும் வாய்ப்பு வரும்பொழுது தானாகவே அனுபவிக்காமல் விடவும் மாட்டான், அனுபவித்துதான் தீர்வான். அதற்கு நாம் பெரிய அளவில் சிந்திக்க வேண்டியது இல்லை, ஒரு சிறிய அளவில் சிந்திக்க வேண்டியதான் இருக்கிறது. அதனால்தான் அந்த 2ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திற்கு அவர்கள் சுகத்தை தள்ளிய காரணம், பாதுகாப்பை முதலில் வைக்க காரணம். அப்படி என்றால் பாரத மேற்கத்திய கணக்குகளுக்கு இடையில் முரண்பாடுகள் வரும்பொழுது அந்த முரண்பாடுகளை தீர்க்க இப்பொழுது சொல்லப்பட்ட உள் கணக்கீடுகளை வைத்துக்கொண்டு நாம் புரிந்து கொண்டால் பிரச்சனைகளை தீர்ப்பது சுலபமாக இருக்கும். ஓம்.